இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது சமூகத்துக்கு மத்தியில நீங்கள் எப்படி கண்ணியத்தோடு வாழ வேண்டும். அப்ப கண்ணியம் அப்படிங்கிறது வரக்கூடியவர்களுக்கு ஏதோ உணவை கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புறது மாத்திரமல்ல. அப்ப அதனால கண்ணியம் என்பது எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறது மாத்திரமல்ல. ஒரு இடத்துல பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சை உள்வாங்கி அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும் கண்ணியம் இருக்க வேண்டும்ங்கிறத, கண்ணியம் என்பது யாரிடத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு பேசுறதும் கண்ணியம். அழகிய முறையில் அலையுங்கள். என்ன அழகிய முறை? நீ அல்லாஹ்வை விட்டு கல்லையும் மண்ணையும் சாமியா வணங்கினா நான் நரகத்துக்கு தான் போவேன். அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் எனக்கு முன்னால் இல்லை என்றால் யூதனே உன்னுடைய கழுத்தை நான் வெட்டி இருப்பேன். யாரை பார்த்து என்ன பேசுகிறார்? எந்த வலிமா, கெட்ட வலிமா தெரியுமா? பத்திரிகையில அடிச்சு சட்டி சட்டியா அண்டாவா லட்சக்கணக்கில் நீங்க என்ன செய்து போட்டு ஊரே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கொடுக்குறீங்களா வலிமா? பொதுவாக கண்ணியம் யாருக்கு கொடுப்போம்? எவர்கள் வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள், சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவங்க, அவங்களுக்கு தான் கண்ணியம் கொடுப்போம். அடிமட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டோம். அடிமட்டத்தை இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கீழ்த்தட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா அவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி காமிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் அல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மன்சிலத்துல் இஹ்திராம் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் கண்ணியத்திற்கான இடம் என்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் நமக்கு அவனை ஈமான் கொண்டு வாழக்கூடிய அந்த நம்பிக்கையும் அல்லாஹ் தந்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது சமூகத்துக்கு மத்தியில நீங்கள் எப்படி கண்ணியத்தோடு வாழ வேண்டும், ஒவ்வொருவருக்குமான கண்ணியத்தை நீங்கள் எவ்வாறு பேண வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய திருத்தூதரின் மூலமாக நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லி காமிக்கிறார். அப்ப கண்ணியம் அப்படிங்கிறது வரக்கூடியவர்களுக்கு ஏதோ உணவை கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு செய்யக்கூடிய, அவர்களிடத்துல பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுல முக்கியமானது நம்முடைய பேச்சுகளில் வரக்கூடிய கண்ணியம். பிறரிடத்துல நம்ம பேசுகின்ற பொழுது நம்முடைய பேச்சில கண்ணியம் இருக்க வேண்டும். அவர்களை தரக்குறைவாகவோ அசிங்கமாகவோ மட்டமாகவோ நம்ம பேசிவிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்கள் மக்களிடத்துல நல்ல முறையிலே பேசுங்கள், நல்வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம வாய் திறந்து பேசுகிறோம், யார் இடத்துல செய்திகளை சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய விதங்களும்
மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன் வகான யகூலு இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசிங்கமாக பேசக்கூடியவராக, கேவலமாக பேசக்கூடியவராக இருக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் உங்களிடத்துல நல்ல மனிதர்களாக, நல்ல குணம் உள்ளவராக, பண்புள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்துல அவர்கள் எவ்வளவு கீழான தொழில் செய்தாலும், சாதாரண ஒரு தொழில் செய்தாலும் அவர்களுக்கு சில கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை சீர்குலைக்கும் விதமாக எந்த காரியத்தையும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு மனிதர் வருகிறார், ஒரு ஆலிபர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இஅதல்லி பிஸ்ஸினா, எனக்கு நீங்கள் விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க. அப்ப எல்லோருக்கும் தெரியும், விபச்சாரம் என்பது தடுக்கப்பட்ட ஒரு பாவம், பெரும் பாவம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவர் வந்து ஓப்பனாக அந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாரு, கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை அதற்கு எப்படி இருந்தது? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுறோம், அவர்கள் ஏதாவது கேள்விகளை, ஏடாபடமான சில கேள்விகளை கேட்டாங்க, தவறுதலாக பேசிவிட்டால் என்று சொன்னால் கோபப்பட்டுறோம். நம்முடைய ரியாக்ஷன் வேற மாதிரி ஆகி போகுது. அப்போ கடைசியாக நமக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அவர் கண்ணியம் இல்லாதவர், கண்ணியம் இல்லாம நடத்துவாரு, பேசிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, எதிரில் வரக்கூடிய அவரு என்ன கேட்கிறாரு, எந்த மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவர், யார் அவர் அப்படிங்கிறத சரியான முறையில அளந்து அவருக்கு தக்க முறையில பதிலடி கொடுக்கிறாங்க. நபித்தோழர்கள் அவரை விரட்டுறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு அசிங்கமான காரியத்தை செய்வதற்கு அனுமதி வந்து கேட்கிற அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் விரட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஃபகால உதுன், அவரை கொஞ்சம் கூடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் தள்ளி இருக்கிறார், பக்கத்துல கூடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் பக்கத்துல வர்றாரு. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட கோவப்பட்டோ சத்தம் போட்டோ பேசியோ தன்னுடைய எதிர்ப்பையோ காட்டல. கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட திரும்ப, அத்துஹிப்பு லி உம்மிக, விபச்சாரம் செய்யணும் அதற்கு அனுமதி வேணும்னு ரெண்டு இடத்துல கேட்டாயே, இந்த காரியத்தை நீ உன்னுடைய தாயோடு செய்வாயா அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, ஓ வாஹிலா, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் தாயோடு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியானால் இந்த உலகத்துல நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய தாயிடத்தில் இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உன்னுடைய மகனோடு இந்த காரியத்தை நீ செய்வாயா? லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய மகனிடத்துல இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நிச்சய மாட்டார், விரும்ப மாட்டா அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்த ரசூலா கேட்டாங்க, உன்னுடைய சகோதரிடத்துல, உன்னுடைய தந்தையின் சகோதரிடத்துல, உன்னுடைய தாயினுடைய சகோதரிடத்துல, இப்படி ஒவ்வொன்றையாக கேட்டு 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 அவர் எல்லோ ரசூல்லா கேட்டிருக்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் லா வல்லாஹ் லா வல்லாஹ், இதை நான் செய்ய மாட்டேன், எப்படி செய்ய முடியும் என்று என்ன செய்தார் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்லி முடிச்சுட்டு அவர் மேல கை வச்சு, ஏன்னா கேட்டவர் அப்பாவித்தனமா கேட்டார், அவருக்கு என்ன செய்யணும், இதுக்கு போய் அனுமதி கேட்கணுமே, இது அசிங்கம் இல்லையா, கேவலம் இல்லையாங்கிறதெல்லாம் நினைக்கல, ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சூழ்நிலையை அறிந்து அவர் மேல எல்லா பதிலும் அவருக்கு புரியும்படியாக தெளிவாக சொல்லிவிட்டு அவருக்கு துஆ செய்தாங்க. அல்லாஹும்மஃபிர் தன்பஹு வ தஹ்ஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இறைவா அவர் தெரியாம கேட்டுட்டாரு, அவருடைய பாவத்தை மன்னித்து விடு, அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து. ஏன்னா பாவம் செய்வதற்கு உள்ளம் தான் தூண்டுகிறது, அவருடைய உள்ளம் இதற்கு தூண்டி விட்டது, எனவே அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து.
வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவருடைய கற்பை தூய்மையாக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு அவரை அனுப்பினார்கள். அதற்கு பிறகு அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் செய்யல, வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லை, அதன் பக்கமே திரும்பாத ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார் அப்படிங்கிற செய்தியை அஹ்மத் என்ற அந்த நூல்ல பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால கண்ணியம் என்பது எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறது மாத்திரம் அல்ல, ஒருவரிடத்துல பேசுகின்ற பொழுது அவருடைய பேச்சை உள்வாங்கி அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும் கண்ணியம் இருக்க வேண்டும்ங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையிலே இந்த செய்தியிலே நம்ம காண்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அதே போல அன்பான சகோதரர்களே, கண்ணியம் என்பது யாரிடத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு பேசுறதும் கண்ணியம் தான். சில இடத்துல எத்தனையோ உரைகளை கேட்போம், மார்க்க உரைகளாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பொது விஷயங்களாக இருந்தாலும், சமூகம் சேர்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, பேசக்கூடியவர் மைக்கு கிடைச்சதுன்னு எதையாவது பேசுவோம். முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் யாரு? படிக்காத பாமரர்கள், அப்பாவிகள், அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா உட்கார வச்சு மணிக்கிழமை நினைச்சுவான் பெரிய லெக்சர் எடுக்கிற மாதிரியாக நிறைய பேசிக்கிட்டே இருப்பான். முன்னாடி இருக்கவங்களுக்கு ஏதாவது புரியுமா? எதுவுமே புரியாது. அதனால்தான் அலில்லாஹ் அவர் சொன்னாருங்க, ஹத்திஸுன் நாஸ பிமா யஅரிஃபூன், எப்பொழுதுமே மக்களுக்கு எது புரியுமோ அவருடைய புழக்கத்துல, அவருடைய பாசையில, அவருடைய கலாச்சாரங்கள்ல, மொழிகள்ல என்ன புரியுமோ அதை பேசுங்க. இல்லை என்று சொன்னால் துஹிப்பூன அன் யுகத்திபல்லாஹ வ ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர்கள் பொய்ப்படுத்துவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று அலில்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப நாம அவர்களுக்கு புரியாத ஒரு பாசையில புரியாத விஷயங்களை பேசணும்னா கடைசி நம்மளும் பொய்யன்னு சொல்லிட்டு போயிடுவான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, சொன்னதெல்லாம் பொய், இவர் பேசுனதெல்லாம் தவறுன்னு நினைச்சுவாங்க, சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்து அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியம் என்பது சில நேரத்தில் தர்க்கம் செய்கிறோம், தர்க்கம் ஜிதா, அந்த தர்க்கத்திலும் என்னதுங்க அழகான முறையில் கண்ணியம் இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பத்தி யாராவது பேசுறாங்க, அல்லது நான் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க, அல்லது கிறிஸ்தவராக இருக்கிறாங்க, வேறு வேறு ஜாதி சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க பேசும்போது அவர்களை மட்டம் தாழ்த்தி பேசிவிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது உது இலா சபீலி ரப்பிக பில் மௌஇதத்தில் ஹஸனா, நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் மக்களை அழைக்கின்ற போது அழகிய முறையில் அழையுங்கள். என்ன அழகிய முறை? நீ அல்லாஹ்வை விட்டு கல்லையும் மண்ணையும் சாமியா வணங்கினா நான் நரகத்துக்கு தான் போவேன், அது தெளிவு. நரகத்தினுடைய அடிதட்டு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களை அழைக்கும் போது நல்ல முறையில் அழையுங்க. வஜாதிலுஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன், அவர்களுக்கு நீங்கள் தர்க்கம் செய்கின்ற போது கூட நல்ல முறையில் தர்க்கம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? நீங்கள் செய்யக்கூடிய தர்க்கமும், நீங்கள் அவருடைய சிந்தனையை கிளப்பி விடுவதும், அவருடைய சிந்தனைகளை தூண்டி விடுவதும் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டு வரும். எனவே நல்ல முறையில் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனங்களை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மக்களை சந்தித்தார்கள். மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்கள், படித்தவர்கள், நிபுணர்கள், அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாங்க, வாழ்க்கையில சந்தித்தாங்க. சாமானிய மக்களையும் சந்தித்தாங்க. ஆனா எல்லோரிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்தோடு நடந்தார்கள். சிறு பிள்ளைகளா அவரிடத்திலும் கண்ணியத்தோடு நடந்தார். பெரியவர்களா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை செய்தாங்க. மாற்று மதத்தை சார்ந்தவர்களா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் கொடுத்தார். இதுக்கு எத்தனையோ வரலாறு சான்று. அதுல ஒரு வரலாறு தான் ஒரு யூத அறிஞர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எளியவர்களாக இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவருக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்று கேட்கின்ற பொழுது ஒருவர் முன் வருகிறார். அவர் யார் என்றால் யூத அறிஞர், யூத மார்க்கத்தை நல்ல முறையில் அறிந்த அறிஞர். அவர் காசு வச்சிருக்கிறாரு, அது கொஞ்சம் என்ன செய்யறாரு, காசு ரசூலுல்லாஹ் வந்து கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்போது அவர் என்ன கண்டிஷன் போடுறாருன்னா, முஹம்மதே இந்த காசை உங்களுக்கு நான் கடனா தர்றேன், ஆனால் நீங்கள் இந்த காசை எனக்கு நீங்கள் தருவதற்கு பதிலாக
இதோ இன்னாருடைய பேரிச்சம்பழத்தினுடைய தோட்டம் இருக்க, பேரிச்சம்பழத்துல தோட்டம், அந்த தோட்டத்துல விளையக்கூடிய அழகான பேரிச்சம்பழங்கள், விலை உயர்ந்தது, ருசியானது, அந்த பேரிச்சம்பழத்தை தான் நீங்க எனக்கு திரும்ப தரணும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை கேட்டுக்கிட்டு சரின்ட்டாங்க. காலங்கள் கடந்த போது சில நேரத்துல அந்த யூதர் வருகிறார். யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாரு, முஹம்மதே, நீங்க சொன்ன நேரத்தை தாண்டிட்டு உங்களுக்கு காசை தந்த, கடனா தந்த, தரல, அப்துல் முத்தலிபுடைய வாரிசை இப்படிதான் நடந்து கொள்வீங்க, கொடுத்த வாக்க சரியா பேண மாட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுறாரு. எவ்வளவு கோபம் வரும். நம்மள பேசினா பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பத்தை, அப்பாவை, அம்மாவை எல்லாத்தையும் இழுத்தம் சொன்னா ஒரு மனிதனுக்கு கோபம் வரக்கூடிய தருணம். அந்த சந்தர்ப்பத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியா இருக்கிறாங்க, டென்ஷன் ஆகல. உமர்லாம் தான சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் எனக்கு முன்னால் இல்லை என்றால் யூதனே உன்னுடைய கழுத்தை நான் வெட்டி இருப்பேன். யாரை பார்த்து என்ன பேசுகிறார், கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க உமர்லாம் தான. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அமைதியா இருக்கிறார். உமரே அமைதியா இருங்க. அவர் யூத மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கடன் தந்தவர் அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தந்தாரு, அதனால என்னால கொடுக்க முடியல, எனவே டென்ஷன் ஆகாதீங்க, கோபப்படாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் உமர்லாம் தான கட்டுப்படுத்துறாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. கடைசியாக அவருக்கு அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. கொடுக்கும் போது அந்த யூத அறிஞர் சொல்கிறார், ஸைத் இப்னு ஸனா அவர் பேர். அவர் சொல்றாரு, முஹம்மதே, இதை நான் ஏன் செய்தேன் தெரியுமா? நான் முஹம்மது என்று ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார், அவரை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மக்காவிலே இருக்கிறார், வசித்துக் கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது தெரியும். அவரிடத்துல 2 குணங்களை பார்த்தேன். அந்த குணங்கள் எங்களுடைய தௌராத் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்த முஹம்மத் கண்ணியமானவர், இந்த முஹம்மத் பொறுமையாளர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களிடத்தில் இருக்கிறதா என்று நான் சோதித்து பார்த்தேன். இவ்வளவு நான் கோபப்பட்டு பேசியும், உங்களை நான் கண்ணிய குறைவாக பேசியும் அந்த குணம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு விட்டு கலிமா சொல்லி ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறினார் என்ற வரலாறை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனிதனிடத்துல கண்ணியத்தோடு நடந்த அந்த முறை என்பது அவரை இஸ்லாத்தை கொண்டு வருவது, இஸ்லாத்தை ஏற்பதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, மக்களை இந்த மார்க்கத்தை சொல்றீங்க, அழைக்கிறீங்கன்னா நல்ல முறையில் அழைங்க, கரடுமுரடான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், திட்டிவிடாதீர்கள், அழகிய உபதேசங்களை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை நம்ம பார்க்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கண்ணியம் என்பது தீர்ப்பும் இருக்கிறது. மக்கள் சில தீர்ப்புகளை கேட்கிறாங்க, தீர்வுகளை கேட்கிறாங்கன்னா அது சொல்லக்கூடிய தீர்வுகளிலும் கண்ணியம் இருக்கிறது. இன்னைக்கு பொதுவாக நம்ம உலகத்துல பார்க்கிறோம், நீதிமன்றங்கள் என்று சொன்னாலே, வழக்குகள் என்று சொன்னாலே, எந்த வழக்கறிஞர் வாதாடுகிறார் என்பதை வைத்துத்தான் அந்த வழக்கினுடைய முடிவு தெரியும். அந்த பெஞ்சில எந்த நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை வைத்துதான் நீதியே நிச்சயமாக இன்னைக்கு அதான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நல்லதையும் உறவுகளுக்கு நன்மை செய்வதையும் நீதத்தையும் கொண்டு ஏவுகிறான் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு நீதம்ங்கிறது, நீதி என்பது காசு இருந்தா நீதி, பவர் இருந்தா நீதி, அரசியல் செல்வாக்கு இருந்தால் நீதி அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டித்தார்கள். இன்னமா ஹலக்கல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் அழிந்ததற்கான காரணம் அன்னஹும் கானு இதா சரக ஃபீஹிம் ஷரீஃபு தரகூஹு வ இதா சரக ஃபீஹிம் ضعீஃபு காமு அலைஹில் ஹக்க, அவரிடத்துல பலகீனமானவர்கள் திருடிவிட்டால் கையை வெட்டிடுவாங்க. திருட்டுக்கு கையை வெட்டுங்கிறது சட்டம். அவர்களுடைய செல்வந்தர்களுடைய வீட்டு, செல்வாக்கு மிக்கவருடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் திருடிவிட்டால் அப்படியே விட்டு விடுவார்கள். இதுக்கு தான் இப்படி வேறுபாடோடு பாகுபாடோடு நீதிகளில் அவர்கள் நடந்து கொண்ட அநியாயத்தின் காரணமாகத்தான் முன் சென்ற சமூகம் அளிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா, புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. என்னுடைய மகள் ஃபாத்திமாவே இந்த காரியத்தை செய்தாலும் நீதி மாறாது, நீதி தடம் கொள்ளாது
அவருடைய கையையும் நான் வெட்டுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப இதுல நீதி இருக்க வேண்டும், நீதியிலையும் கண்ணியம் வேண்டும். அடுத்து என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியும் சொல்றாங்க, நீங்கள் கண்ணியத்தை எதுல பெறணும்னா கொடுக்கக்கூடிய உணவு இருக்கு பாருங்க, வலிமா உணவு, அதுலயும் கண்ணியம் இருக்கும். இன்னைக்கு பொதுவாக வலிமா உணவு யாருக்கு கொடுக்கப்படுது? காலையில நல்ல வயிற்றுள்ள தின்னுட்டு ஏப்பம் விடத்துக்கு வழி இல்லை, வயிற்றுல திங்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறவங்கள தான் கூப்பிட்டு வாங்க வாங்க, பெரிய பெரிய வீடு வசதி உள்ளவங்க எல்லாம் வாங்க எங்க வீட்டுல வலிமா வலிமான்னு, எவனுக்கு திங்கிறதுக்கு இடம் இல்லையோ அவர்களை எல்லாம் இன்னைக்கு அழைத்து வலிமா விருந்து கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்போம். ஆனால் பக்கத்து வீட்டுல ஏழைகள் இருப்பார், சொந்தத்துல ஏழைகள் இருப்பார், நாம் கல்யாணம் நடத்தக்கூடிய பள்ளிவாசல் பக்கத்துல ஏழை இருப்பான், மண்டபத்துல ஏழை இருப்பான், அவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கு மனசு வராது. காரணம், எங்களுடைய கல்யாணம் திருமணம் என்பது இவ்வளவு பெரிய பந்தோபஸ்தோட பெரிய ஆடம்பரமாக நடத்தணும்னு இருக்கக்கூடிய அத்தனை செல்வந்தர்களை மலைப்பாக ஏழைகளை விட்டு விடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிஅஸு தஆம் தஆமுல் வலீமா யுதுஆ இலைஹில் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா. எந்த வலிமா கெட்ட வலிமா தெரியுமா? பத்திரிக்கையில அடிச்சு சட்டி சட்டியா அண்டாவா லட்சக்கணக்கில் நீங்க என்ன செய்து போட்டு ஊரே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கொடுக்குறீங்களா வலிமா, அது வலிமா அல்ல. வலிமாவிலே கெட்ட வலிமா என்னதுன்னா, செல்வந்தர்களை அழைத்து எங்கே ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்றார்களோ அந்த வலிமா தான் கெட்ட வலிமா. நீங்க பாருங்க, மக்களிடத்துல பெருமையை தேடிக்கொள்ளலாம், மக்களிடத்துல புகழ்ச்சியும் விளம்பரத்தையும் தேடிக்கொள்ளலாம், அல்லாஹ்விடத்தில் அந்த வலிமா கெட்ட வலிமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த விஷயத்திலே கண்ணியம் வேணுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய விருந்து, திருமண விருந்து, அந்த விருந்தினுடைய விஷயத்திலையும் கண்ணியம் வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியே கண்ணியத்தை பற்றி பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. எனவே அந்த கண்ணியத்தை பேணி வாழக்கூடிய அல்லாஹ்வாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கண்ணியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு துறையிலையும் பல்வேறு வகையிலும் இந்த கண்ணியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க, பேண சொல்றாங்க. அதுல குறிப்பாக பொதுவாக கண்ணியம் யாருக்கு கொடுப்போம்? எவர்கள் வசதி உள்ளவர்கள், படித்தவர்கள், சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவங்க, அவங்களுக்கு தான் கண்ணியம் கொடுப்போம். அடிமட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டோம். அடிமட்டத்தை இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கீழ்த்தட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா அவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி காமிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு நபித்தோழர் இருக்கிறார். மிகச்சிறந்த நபித்தோழர், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர், குர்ஆனை நல்ல முறையில் அறிந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு சில சஹாபாக்களை அடையாளமிட்டு காட்டிட்டு போன நபித்தோழர்கள் இவரும் ஒருவர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத். இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு நாள் மரத்துல ஏறுற, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ வேலை கொடுத்துருக்காங்க, பேரிச்சம்பழம் மரத்துல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஏறும்போது அவருக்கு காலை பார்த்தீங்கன்னா சின்ன காலா இருக்கு. சில நேரத்துல உடல்களை வைத்து நம்ம என்ன செய்வோம், கேலி செய்வோம், அது தவறு. கேலியாக கிண்டலாக செய்கிறோம், அது தவறு. அப்ப அவருடைய மரத்துல ஏறும்போது அவருடைய கால் சின்ன கால், அதை பார்த்து மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? அதல்ஹூன மின் திக்கத்தி சாக்கி, அவருடைய இரண்டு காலும் பொடி சின்ன காலு, வலிமை இல்லாத காலாக இருக்கிறது பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா? இவரை பார்த்து, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஹுமா அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஜபல் உஹத். இந்த அப்துல்லா மஸ்ஊத் யார் தெரியுமா? அவரை சாதாரண மனிதராக நீங்கள் எடை போடாதீர்கள். இவருடைய காது நாளைக்கு மீசான் தராசில உஹது மலையை விட மிக சிறந்தது, கனமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால மனிதனுக்கு கண்ணியத்தை சீர்குலைக்குங்கிறதுக்காக ஆளை பார்த்து அடையாளம் என்ன செய்யக்கூடாது, நம்ம கிண்டல் பண்ணிடக்கூடாதுங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தி நமக்கு சொல்லிக்கிறாங்க. குறிப்பாக பெற்றோர்கள் விஷயத்துல அதிகமான கண்ணியத்தை நாம் பேண கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் விஷயத்துல மார்க்கம் நமக்கு நிறைய சொல்லுது, அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ளணுங்கிற முறையை நிறைய சொல்லுது. அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, ரெண்டு மனிதர்களை பார்த்துட்டு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னால நீங்க என்ன செய்யாதீங்க, பேர் சொல்லி கூட அழைக்காதீங்க. அப்பா அத்தா பேரை கேட்டா சொல்லணும், தப்பு இல்லை. ஆனா பேர் சொல்லி அவர்களை அழைக்காதீர்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நடக்காதீங்க. அவர்களுக்கு முன்னால் நீங்கள் மரியாதை குறைவாக அமரவும் செய்யாதீர்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப கண்ணியம் என்பது குறிப்பாக பெற்றோர்கள் விஷயத்துல
அவரிடத்துல கண்ணியத்தோடு நடக்கணும், அவர்களுக்கான மரியாதை என்ன இருக்கிறதோ அதையும் பேணி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் பல்வேறு வழியிலே இந்த கண்ணியங்கிறத நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அதை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் ஆக்கிடுவானாக. இஸ்லாம் شكرا هديت قلبي